நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட உங்களோடு இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சிகளை சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்து இந்த ஆசீர்வாத வேளையிலே பங்கெடுக்கிற ஜாஷ்வா டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வேதத்திலே யோவான் சுவிசேஷகர் எழுதிய புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக கொடூரம் செய்த மனிதனாக இருந்தாலும் வந்து அவனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஐயோ நாம் இவ்வளவு கொடுமைகளை செய்து விட்டோமே, இவ்வளவு சகோதரனுக்கு விரோதமாக இவ்வளவாக தீங்கு செய்து விட்டோமே, தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டோமே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய ஒளி நம்மிடத்தில் வரும்பொழுது, அந்த மெய்யான ஒளி நம்மிடத்தில் வரும்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு மறக்கப்படுகிறது. இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அந்த மாலை வேலைக்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயாப்பா. அந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். மகனோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது வார்த்தைகள் ஆண்டவரை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதேசியும் இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி, முதலாவது ஒரு பாடலை பாடுவோம். ஐயா பெர்க்மான்ஸ் எழுதிய பாடல், கரம் பிடித்து, பழைய பாடல், கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிபாடி போற்றுவோம் என்று சொல்லி ஒரு நல்ல பாடல் பாடுவோமா? கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிபாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிபாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அறிவுக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்து செல்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார்.
நீதியின் பாதையிலே நடத்துவார். நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். நாம் எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். நம்மை இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். நாம் இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆண்டவர் நம்மை நம்முடைய மரண பரியந்தம் நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். மரண பரியந்தம் நம்முடைய நாட்களிலே, நம்முடைய வாழ்கிற இந்த காலங்களிலே ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துகிறார். எப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதக்காரன் இப்படி சொல்லியிருக்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது பாடியிருக்கிறார். அதே தாவீது தான் பாடியிருக்கிறார், கண்மணியைப் போல் என்னை காத்தருளும், கண்மணியைப் போல் என்னை காத்தருளும். மரண கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்று சொல்லி வேதத்திலே அந்த சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். மனுஷனாக பிறந்த யாவருக்கும் மரணக்கட்டுகள் பற்றி கொள்ளும், துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தும். ஆனாலும் அவர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் அவரை முன்பாக வைத்திருக்க என்று சொன்ன அந்த தாவீதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவரை முன்வைத்து ஓடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இப்பொழுதும் கூட கடந்த நாட்கள் முழுவதும், இந்த 8வது மாதத்திலும் கூட கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து, ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரம் ஐயா, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே மெய் துதிக்கிறோம் ஐயா, நல்லவரே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளைக்கா மெய் துதிக்கிறோம் ஐயா. அப்பா நீ நல்லவரா இருந்து நடத்தின தயவுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே எங்களை கண்ணின் கண்மணி போல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கு நேற்றும் என்றும் மாறாதவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தேவனே துதிக்கிற ஆண்டவரே, உயர்த்தக்கூடிய கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கக்கூடிய கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை பார்க்காதபடி கர்த்தாவே உம்மை தேடக்கூடிய கிருபை தந்தீரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஹalleluya. ஆமாப்பா தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே உமது கிருபைகளை பாதுகாக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி.
அப்பா நீ நல்லவர், நீர் எங்களை போதுமானவர், பலப்படுத்தும். நடத்த தயவுக்காக நன்றியோடு எங்களை துதிக்கிறோம் தீமைகளுக்கு ஆண்டவரே. விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஸ்தோத்திரம் ஐயா. இத்தனை பாவத்திற்கு எங்களை நன்றி விலக்கி ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுக்கு நல்ல பலன் தந்தீரே, இயேசுவே, தாங்கக்கூடிய ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலனை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சோர்வுகள், கவலைகள் ஸ்தோத்திரம், நேரத்தில் ஆண்டவரே, எங்களை ஸ்தோத்திரம், கண்ணீரும் ஸ்தோத்திரம். பாதையிலும் ஆண்டவரே எங்களை இயேசுவே, பாதுகாத்து உமக்கு ஆண்டவரே நன்றி எங்களை செலுத்துகிறோம். திடப்படுத்தினீரே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம். இயேசுப்பா உமது கிருபை ஆண்டவரே. நன்றி, இயேசுப்பா எங்களால் நன்றி, அல்லப்பா, நன்றி, எங்கள் ஆண்டவரே. பலனால் அல்ல ஆண்டவரே, நன்றி, எங்கள் ஆண்டவரே. ஞானத்தினால் அல்ல ஆண்டவரே. நன்றி, அப்பா ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்துல நன்றி, இருக்கிற ஆண்டவரே. சுத்த கிருபை ஆண்டவரே. இயேசுவே. அப்பா உமது கிருபை எங்கள் சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி ஸ்தோத்திரம், செலுத்துகிறோம் ஐயா. நீ ஸ்தோத்திரம். நல்லவரா இந்த நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, பாழாகும் லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பெயர் புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையானதோ, பெயர் புகழ் கல்வி அழியாததோ. பின் ஏன் நீர் கேட்டீர் இக்கேள்வியை, பின் ஏன் நீர் கேட்டீர் இக்கேள்வியை. பதில் என்ன சொல்வேன் நீரே போதும், பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீர் போதாதோ. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்ப நாதா நீர் போதாதோ. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ. எங்கே நான் போவேன் உம்மை அல்லாமல், எங்கே நான் போவேன் உம்மை அல்லாமல். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லாமல். என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லாமல். கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தனின் பாதம் சரணடைந்தேன், கர்த்தனின் பாதம் சரணடைந்தேன். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. ஆமென். ஆண்டவரே உம்முடைய அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. உலகம் அத்தனையும் அது பாவத்திலே ஆண்டவரே மூழ்கி கிடக்கிறது. ஆண்டவரே உம்முடைய அன்பை பின்பற்றி இந்த உலகத்தை நேசிக்கும்படியான ஒரு மனநிலையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தருள போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெரியவராக இருந்து நடத்துகிறீரே, பாதுகாத்தீரே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட
ஒரு சில நிமிடங்கள் ஒரே ஒரு தேவ வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானித்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஆசீர்வாத விலையை நிறைவு செய்ய போகிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேத பகுதி கொலோசியர் எழுதிய புத்தகம் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிப்போம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி கொலோசியர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்திலே அந்த வசனத்தின் 3வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே வாழ்கிற நாட்கள் மிகவும் குறைவு. எவ்வளவு நாட்கள் என்று நமக்கு தெரியாது. 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 50 வருஷமாக இருக்கலாம், 60 வருஷமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தாலும் தேவனுடைய அந்த மேலான காரியங்களை நாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள பணத்திற்காக விடுகிறார்கள், ஒரு சிலர் உலகத்தில் உள்ள நன்மையான காரியங்களுக்காக விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய ஆண்டுடைய மேலான காரியங்களுக்காக ஓடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்கிறது, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியங்கள் செய்தாலும் ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு திருமண காரியங்கள் நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யுங்கள் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதே இதில் கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக என்று சொல்லி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, லௌதிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரியத்தையும் நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே லௌதீக ஞானத்தினாலும் உலக ஞானம், உலக கவலைகள் எல்லாவற்றிலுமிருந்து நீங்கள் விலகி ஆண்டுடைய சமூகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் நம் கற்றுக்கொண்டிருக்குது. எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலே மனுஷன் செய்கிற காரியங்கள் எல்லாம் அது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அல்ல. எத்தனையோ மாயமான காரியங்களை செய்கிறார்கள். அத்தனை மாயமான காரியங்களிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய மேலான காரியங்களை ஆண்டவர் சிந்திக்கிற, ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிற அந்த காரியங்களை நாடுங்கள் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் நாமும் நம்முடைய சிந்தனைகளை, செயல்களை ஆண்டுடைய சமூகத்திலே அந்த மேலான காரியங்களுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை செலுத்துவோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் இதை நிறைவு செய்வோம். பெர்க்மான்சையா பாடிய பாடலாம், பழைய பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் இயேசு முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், நம் சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, நம் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சுகமானே, நான் சுகமானேன் சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே நம் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே நம் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்டவர் நமக்கு வெற்றி வாழ்க்கையை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம் குறைபாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதே வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம். பூமியில் உள்ள அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள். அதே அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்கிறது, நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்து போது அவர்களை செய்து கொண்டு வந்தீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை தேடாத நாட்களிலே, ரட்சிக்கப்படாத நாட்களிலே அந்த புறஜாதிகள் செய்த செய்களை நாம் செய்து வந்தோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேலானவைகளை நாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாதங்களை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு தெரிகிறப்பா அந்த வேளையிலும் கூட கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வசனத்தின்படி கத்தாவே ஸ்தோத்திரம் நாங்களும் ஆண்டவரே இயேசுப்பா உண்மை ஆண்டவர் நாங்கள் கீழானவளை தேடாதபடி ஆண்டவரை மேலானவளை நாடக்கூடிய கிருபை தந்த ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிற அப்பா. அதை பார்க்குற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. மனவேதனோடு கஷ்டத்தோடு கவலையோடு இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருந்தாலும் கத்தாவே இந்த வேளையில் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தெய்வீக சமாதானத்தை கொடுத்து கத்தாவே ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசுப்பா இந்த நாளில் ஆண்டவர் இந்த வசனத்தை கத்தாவே ஸ்தோத்திரம் உறுதியாக பற்றுக்கொண்டு ஆண்டவரை அப்பா உண்மை அதிகமாக தேடக்கூடிய பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரை. இந்த வசனங்கள் ஆண்டவர் ஜனங்களுக்குள் கிரியை செய்யட்டும் ஐயா. அதை பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதிங்க, கேட்குற ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சி நீர் ஆசீர்வாத தரப்போறதுக்கு ஆண்டி துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.